பெரியார் இயக்கத்தினுடைய நோக்கம், சுயமரியாதை இயக்கத்தினுடைய நோக்கம் சிறந்த தன்மதிப்புள்ள தனிநபர்களை உருவாக்குவதல்ல, தன்மானமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது. தன்மானத்தையே இழந்தாலும் இனமானத்தை இழக்கக்கூடாது. தன்மானத்தை கூட சில நேரத்தில் விட்டு கொடுக்கலாம், ஆனால் இனமானத்தை மீட்பது தான் முக்கியம். தந்தை பெரியார் கேட்டுக்கொள்கிறார். இந்த பரிமேலழகர் உரையெல்லாம் வந்துவிட்டது, அதுக்கு முன்னர் மணக்குடவர் உரை இருக்கிறது. அதற்கும் பிறகு இந்த சமயம் சார்பு இல்லாத ஒரு பகுத்தறிவு கண்ணோட்டத்தோடு இதற்கு அறிஞர்கள் உரை எழுத வேண்டும் என்று பெரியார் 1949 திருக்குறள் மாநாடு நடத்தி கேட்டுக்கொள்கிறார். உவே சாமிநாதையர் ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கார், என் சரித்திரம் என்று அந்த வாழ்க்கை வரலாற்று. அவர் ஊரை பற்றி சொல்கிறாரு. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் தஞ்சாவூர்லேருந்து ஒரு ராஜா, தஞ்சாவூர் சமஸ்தானத்தினுடைய அதிபதி பரிவாரங்களோடு தஞ்சாவூர்லேருந்து புறப்பட்டார். இப்படி புறப்பட்டு எல்லாம் அங்கங்கே இருக்கிற இயற்கை காட்சிகளை பார்த்து கொண்டு வந்து பாபநாசம் அருகில் ஒரு இடத்துல தங்கினார். அங்கே போஜனம் முடித்து கொண்டு தாம்பூலம் போட்டுக்கொண்டு சிறிது நேரம் சிரம பரிகாரம் செய்திருந்தார். வந்தவர்களோடு பேசி பொழுதுபோக்கிடையில் அப்போ தான் அவருக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, அன்னைக்கு ஏகாதசி. ஒரு அறிவியல் பார்வை, எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காத அறிவியல் பார்வை. இங்கே தமிழ் பேசும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த அறிவியல் கண்ணோட்டத்தை எந்த இடத்திலும் விட்டு கொடுப்பதில்லை என்பதற்கு ஒரு சான்று. அதுதான் இங்கே முக்கியமானது. ஏன்னா திராவிட இயக்கம்னு பேர் வைத்து கொள்ளலாம். பெரியார் படத்துக்கு ஒரு 4 தரம் ஆரத்தி சுற்றி வந்துட்டு அப்புறம் எங்கே போகிறது? அப்புறம் திராவிட இயக்கம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அறிவியல் கண்ணோட்டம் என்பது நான் மீண்டும் சொல்கிறேன், சொந்த வாழ்க்கையில் கடைப்பிடிப்பது மட்டுமல்ல, அது போதவே போதாது. எங்கே வேண்டியிருக்கு? சமூகம் பற்றிய பார்வையில், அரசை பற்றிய பார்வையில், மக்களை பற்றிய பார்வையில் அந்த அறிவியல் கண்ணோட்டம் வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். அன்பு தோழர் தகடூர் சம்பத் அவர்களுடைய படத்திறப்பு நினைவேந்தல் நிகழ்ச்சியில் எனக்கு முன் நினைவுரை ஆற்றியிருக்கிற அனைவருக்கும், சம்பத் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும், தோழர்கள், நண்பர்கள், உறவினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சம்பத் அவர்கள் மறைந்திருக்கிற இந்த நேரம், அவர் நேசித்த கருத்துக்கள், அவர் நேசித்த சிந்தனைகள், அவர் வகுத்து கொண்ட குறிக்கோள், இலக்கு ஆகியவற்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். ஒரு 5 ஆண்டு காலம் அவரோடு தொடர்பிலே இருந்தேன். அதுவும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில், நான் பொள்ளாச்சியில் இருந்த காலத்தில் தான் அந்த இணைய வகுப்புகளை தொடங்கினோம். இந்த 5 வருடத்தில் அநேகமாக எல்லா வகுப்புகளுக்கும் கலந்து கொண்டவர் அவர் தான். இந்த கடைசியாக நோய்வாய்ப்பட்ட காலம் தவிர வாரத்தில் 2-3 நிகழ்ச்சிகள் நடக்கும், எல்லாவற்றிலும் இருப்பார். சென்னை வந்த பிறகுதான் நேரில் பார்த்து பழகுகிற ஒரு வாய்ப்பை பெற்றோம். ஒரு வகுப்புகளில் கலந்து கொள்வது, படிப்பது, விவாதிப்பது, அதில் ஆர்வம் காட்டுவது என்பது மட்டுமல்ல, செயலளவில் இயன்றவற்றையெல்லாம் செய்து கொண்டிருந்தார். 2021 மீண்டும் 2024 இந்த 2 தேர்தல்களிலும் மக்கள் இயக்கங்கள் சார்பில் ஒரு நிலை எடுத்து பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகிற தொகுதிகளில் அதை தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு இயக்கம் நடத்தினோம். சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் எங்கள் தோழர்களோடு சேர்ந்து அவரும் அந்த இயக்கத்தில் பங்கேற்றார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதே போல் பாஜகவை தோற்கடிப்போம் என்பதற்காக ஒரு இயக்கம் நடத்தினோம். அதிலும் அவருக்கு முழுமையான பங்கு இருந்தது. ஆனால் இந்த தேர்தல் வருகிற நேரம்தான் அவர் உடல்நலம் குன்றியிருந்தார். நான் ஏற்கனவே எழுதியது போல அவர் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை வகுப்புக்கு வர முடியாததற்கான காரணமாக சொல்லியிருந்தார். ஆனால் அது இவ்வளவு மோசமான விளைவு ஏற்படுத்தும் என்று அவர் நினைக்கவில்லை. விரைவில் நலம் பெற்று வந்து விடுவேன் என்று தான் சொல்லியிருந்தார். நாம் இங்கே பார்த்த அந்த காட்சி வைக்கத்தில் சென்று அவர் போராடிய காட்சி.
24-25 1924-25 வைக்கம் போராட்டம் நடைபெற்ற காலம் அது. எண்ணி பாருங்கள், 100 ஆண்டு கழித்து அதே வைக்கம் வீதிகளில் தந்தை பெரியார் வாழ்க, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடிய பெரியார் வாழ்க என்றவர் முழங்கிய காட்சி 100 ஆண்டு முன்னர் அதே வீதிகளில் தந்தை பெரியார் முழங்கியதை நமக்கு நினைவுபடுத்தும். 100 ஆண்டு கழித்து அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் அந்த பயணத்தில் சென்றார்கள் என்று அதில் கலந்து கொண்ட ஸ்ரீநிதி என்னிடம் சொன்னார். அவர்கள் எல்லோரும் போய் கலந்து கொண்டு வந்து அந்த செய்திகளை நமக்கு சொன்னார்கள். அது நமக்கு ஒரு குறியீட்டை உணர்த்துகிறது. என்னவென்றால், தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கிய இயக்கம், சுயமரியாதை இயக்கம், அல்லது அதிலிருந்து கிளை பிரிந்து உருவான பல்வேறு கழகங்கள், அமைப்புகள், இவை ஒவ்வொரு தனி மனிதனும் எப்படி வாழ வேண்டும், என்ன மாதிரியான விழுமியங்களை கடைப்பிடிக்க வேண்டும், என்ன மாதிரியான ஒழுக்க நெறிகளோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல. இதுதான் முக்கியமானது. சுயமரியாதை இயக்க மாநாடு செங்கல்பட்டில் நடக்கும்போது அவர்கள் எடுக்கிற முடிவு ஒவ்வொருவரும் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்பதல்ல. சுயமரியாதை கொண்ட ஒரு தமிழ் சமுதாயத்தை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஏனென்றால், ஒரு இனம் தன்மதிப்பு இழந்து இருக்கும்போது, அது அடிமை சமூகமாக இருக்கும்போது, மொழி வகையில், பொருளியல் வகையில், அரசியல் வகையில், பண்பாட்டு வகையில் அது பிறரை சார்ந்திருக்கிற நிலை இருக்கும்போது, அதில் உறுப்பினர்களாக இருக்கிற ஒரு சிலர் அவரவர் சுயமரியாதையோடு இருக்கிறார்கள் என்பதற்கு ஒன்றும் பொருள் இல்லை. ஒரு குடும்பம் முழுவதும் கடன் பெற்றிருக்கிற போது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருவர், நான் கடன் வாங்காமல் இருக்கிறேன், நான் தன்மதிப்பு காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்று எப்படி சொல்ல முடியாதோ, அதுபோல பெரியார் இயக்கத்தினுடைய நோக்கம், சுயமரியாதை இயக்கத்தினுடைய நோக்கம் சிறந்த தன்மதிப்புள்ள தனிநபர்களை உருவாக்குவதல்ல, தன்மானமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது. இன்னும் சொல்லப்போனால் தந்தை பெரியார் அவர்களே சொன்னார், தன்மானத்தையே இழந்தாலும் இனமானத்தை இழக்கக்கூடாது. தன்மானத்தை கூட சில நேரத்தில் விட்டு கொடுக்கலாம், ஆனால் இனமானத்தை மீட்பது தான் முக்கியம். அந்த கோணத்தில் நாம் பார்க்கிற போது சம்பத் போன்றவர்கள் இன்றைக்கி முன்னெடுத்திருக்கிற பயணம், சம்பத் என்ற பெயரை கூட ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிறுவிய தலைவர்களில் ஒருவருடைய பெயர் தான். அவருடைய குடும்பத்திலேயே அதே போன்ற பெயர்கள் பலவும் உண்டு, எனக்கு தெரியும். பரிமளம் இருக்கிறார் என்ன எதிரில் தெரியும். எனக்கு ஒரு வாய்ப்பு, நான் அந்த சம்பத்தோடும் நண்பனாக பழகியிருக்கிறேன், இந்த சம்பத்தோடும் பழகியிருக்கிறேன். இவர்களுடைய அரசியல் வரலாறை எல்லாம் சேர்த்து எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நாம் எங்கே நிற்கிறோம், எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறோம்? சாதி ஒழிந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விட்டோமா? அயல் மொழி அயல் பண்பாட்டு திணிப்பில்லாத சமுதாயத்தை உருவாக்கி விட்டோமா? ஆணாதிக்கம் இல்லாத, பெண்ணடிமைத்தனம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கி விட்டோமா? ஒன்று இல்லை. இவ்வளவு நீண்ட உழைப்பு, இவ்வளவு பெரிய அளப்பரிய தியாகங்கள், இத்தனைக்கு பிறகு நாம் ஏதோ தேங்கி கிடப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. இன்னும் குறிப்பாக இந்த நேரம் நாம் முன்னேறி செல்வது இருக்கட்டும், இருப்பதையும் இழந்து விடாமல் இருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நேரம். நம்ம எப்படி நாம் பாதுகாத்து கொள்ளப் போகிறோம்? திருக்குறள் தொடர்பான விவாதங்கள் நிறைய நடைபெற்றிருக்கின்றன. நான் அவருடைய ஒரு 19-20 கட்டுரைகளை முகநூலிலிருந்து தொகுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, புலனும் எண் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கலாம். இதன் பின்னால் புத்தகமாக போட போகிறோம். நான் அதுக்காக தான் அதை உருவாக்கினேன். எனக்கு தான் அவர் மின்னஞ்சலில் அனுப்பி வச்சார், அதை தொகுப்பதற்காக தான் அனுப்பி வச்சார். அதில் திருக்குறள் விவாதம் இருக்குது.
ஒன்றை மட்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். திருக்குறள் பற்றி விவாதம் கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. திருக்குறள் சைவ இலக்கியம் என்று சொன்னவர்கள் உண்டு, சில பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உட்பட. ஒரு கட்டத்திற்கு பிறகு புலவர் குழந்தை போன்றவர்கள் தந்தை பெரியார் கேட்டுக்கொள்கிறார், இந்த பரிமேலழகர் உரையெல்லாம் வந்துவிட்டது, அதுக்கு முன்னர் மணக்குடவர் உரை இருக்கிறது, அதற்கும் பிறகு இந்த சமயம் சார்பு இல்லாத ஒரு பகுத்தறிவு கண்ணோட்டத்தோடு இதற்கு அறிஞர்கள் உரை எழுத வேண்டும் என்று பெரியார் 1949 திருக்குறள் மாநாடு நடத்தி கேட்டுக்கொள்கிறார். அதற்கு பிறகுதான் புலவர் குழந்தை உரை எழுதுகிறார். அதுக்கு பிறகு பாரதிதாசன் எழுதுகிறார். அவர்கள் எல்லோரும் இது இறை மறுப்பு இலக்கியம், சமய மறுப்பு இலக்கியம் என்று வாதிட்டார்கள். சைவ இலக்கியம் போய் அப்புறம் சமய மறுப்பு இலக்கியமாகி அப்புறம் இன்னொரு கட்டத்தில் ஒரு வலுவான கட்சி இல்லை, இது சமண இலக்கியம், ஆதிபகவன் என்பதெல்லாம் சமணத்தை குறிக்கக்கூடியது என்று ஒரு வாதம். அப்புறம் இல்லை, இது திருக்குறள் ஒரு பௌத்த இலக்கியம், பௌத்தத்தின் அடிப்படையில் வந்தது. இந்த விவாதம் தொடர்ந்து நடக்கிறது. ஆனால் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் என்றால், எந்த கட்டத்திலாவது திருக்குறள் ஒரு சனாதன இலக்கியம், மனு தர்ம இலக்கியம் என்று யாராவது பேச துணிந்தார்களா இதற்கு முன்பு? இப்போ தான் அது வந்திருக்கிறது என்றால் என்ன பொருள்? அப்படி தமிழ்நாட்டில் ஆளுநர் மாளிகையில் ராஜ்பவனத்தை லோக்பவனம் என்று பெயர் மாற்றியிருக்கிற இடத்தில் அந்த மக்கள் மாளிகையில் திருவள்ளுவர் படத்தை வைத்து அதற்கு காவி உடுத்தி திருவள்ளுவர் எங்களவர், அவர் சனாதன தர்மத்தைத்தான் வலியுறுத்தினார், மனு தர்மத்தைத்தான் அவர் எழுதியிருக்கிறார், திருக்குறளில் பாருங்கள் இந்திரன் பெயர் இருக்கிறது, லட்சுமி பெயர் இருக்கிறது என்று வாதிடக்கூடிய நிலை இன்றைக்கு தான் தோன்றி இருக்கிறது. இது நமக்கு முன்னேற்றமா பின்னடைவா? நம்முடைய சம்பத் அவர்கள் ஒரு சாமானியமான ஒரு திராவிட இயக்க தொண்டர், பற்றாளர், ஆர்வலர் அப்படியெல்லாம் இல்லை. நாம் அவரை திராவிட இயக்க சிந்தனையாளர், திராவிட சிந்தனையாளர் என்று குறிப்பிட்டது வெறும் ஒரு பட்டம் சூட்டி அழைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர் அந்த சிந்தனைகளில் தோய்ந்தவர் என்பதற்கு ஒரு சான்றுதான் துக்குளக்கு குருமூர்த்தியை மறுத்து அவர் எழுதியிருக்கிற இந்த 19 கட்டுரைகள். கார்ல் மார்க்ஸ் ஜெரிமி பென்தாம் என்ற ஒருவரை பற்றி சொல்லுகிற போது யுட்டிலிட்டேரியனிசம், பயன்பெறுவாதம் என்று ஒரு கொள்கை உண்டு. அதிகபட்சமானவர்களுக்கு உயர்ந்தபட்சமான மகிழ்ச்சி என்று முழக்கம் கொடுத்தவர் அவர். இதை கடுமையாக மார்க்ஸ் சாடினார். சாடும்போது மார்க்சிடம் உங்களுக்கு பிடித்தவர் யார், பிடிக்காதவர் யார், வேண்டியவர் வேண்டார் என்றெல்லாம் கேள்வி கேட்பார்கள். உங்களுக்கு பிடித்த வீரன் யார், உங்களுக்கு பிடித்த இலக்கியம் எது, அதுபோல் கேட்கும்போது உங்களுக்கு பிடிக்காத ஆள் யார் என்று கேட்டபோது அவர் ஜெரிமி பென்தாம் என்று சொன்னார். ஜெரிமி பென்தாம் அவருக்கு பிடிக்காதவர். ஜெரிமி பென்தாமுக்கு அவர் ஒரு பட்டம் கொடுத்தார், ஜீனியஸ் ஆஃப் பூர்ஷ்வா ஸ்டூபிடிட்டி, முதலாளித்துவ மடத்தனத்தில் மேதை. இதுதான் அவர் கொடுத்த பட்டம். அதே போலத்தான் இந்த துக்குள குருமூர்த்திக்கு நம்ம தகடூர் சம்பத் ஒரு பட்டம் கொடுத்துருக்கார். தகடூர் சம்பத் எழுதக்கூடிய இந்த திருக்குறள் பற்றிய வாதங்கள், பொய்யுரைகள், பரிமேலழகரை பற்றி எழுதக்கூடியவை, இது எல்லாவற்றையும் சேர்த்து அவர் சொல்கிறார். 2 இருக்குது இந்த கட்டுரைகளை பார்த்தா தலைப்பிலே தெரியும். ஒன்று, குருமூர்த்தி மடமையில் பேசுகிறார், 2வது கயமை. மடமையும் கயமையும் தான். இப்போ அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தா என்ன சொல்லணும்னா, பார்ப்பனிய மடமையின் பரமகுரு. அதுதான் அவர். எப்படி ஜெரிமி பென்தாம் ஜீனியஸ் ஆஃப்
பூர்ஷ்வா ஸ்டூபிடிட்டியோ அப்படி தான். இது இப்போ நல்ல சுவை குன்றாது எழுதப்பட்ட ஒரு நூல். எனக்கு இப்போ நேரம் இல்லை, இல்லைன்னா சில பகுதிகளை உங்களுக்கு நான் படித்தே காட்டுவேன். அவர் உவேசா இவரை பற்றி, தமிழ் தாத்தா உவேசா ஐயரை பற்றி ஒரு செய்தி சொல்கிறார். அதை மட்டும் நான் சொல்கிறேன். எப்படி ஏமாற்றி பிழைத்தார்கள் இவங்க என்பதை பற்றி. ஏன்னா எங்கள் ஊர் பக்கம். அவர் எப்படி அந்த ஊருக்கு அந்த பேர் வந்துச்சுங்கிற கதையை சொல்கிறாரு. ஏன்னா இவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் தமிழ் இலக்கியத்தை முழுமையாக பார்த்தால் சனாதன தர்மம் அல்லது வண்ண தர்மத்தை கூறுகிறதுன்னு குருமூர்த்தி சொல்கிறத மறுத்து அவர் சொல்கிறார், அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் அந்தணன்கிறாரு, அந்தணருங்கிறாரு. இது எல்லாமே அந்தணன்கிறதெல்லாம் பிராமணர்களை குறிக்கும். பார்த்தீங்களா பிராமணர்கள் எவ்வளோ உயர்வானவர்கள் என்று சொல்லும்போது அவர் சொல்கிறார். உவே சாமிநாதையர் ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கார், என் சரித்திரம் என்று அந்த வாழ்க்கை வரலாற்று நூல். அவர் ஊரை பற்றி சொல்கிறாரு. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் தஞ்சாவூர்லேருந்து ஒரு ராஜா, தஞ்சாவூர் சமஸ்தானத்தினுடைய அதிபதி பரிவாரங்களோடு தஞ்சாவூர்லேருந்து புறப்பட்டார். இப்படி புறப்பட்டு எல்லாம் அங்கங்கே இருக்கிற இயற்கை காட்சிகளை பார்த்து கொண்டு பாபநாசம் அருகில் ஒரு இடத்துல தங்கினார். அங்கே போஜனம் முடித்து கொண்டு தாம்பூலம் போட்டுக்கொண்டு சிறிது நேரம் சிரம பரிகாரம் செய்திருந்தார். வந்தவர்களோடு பேசி பொழுதுபோக்கு இடையில் அப்போ தான் அவருக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, அன்னைக்கு ஏகாதேசி. ஐயையோ, ஏகாதேசி அன்னைக்கு நம்ம இப்படி சாப்பிட்டுட்டோமே, ஏகாதேசின்னு தெரியாமல் போச்சு. சாப்பிட்டுருந்தா கூட பரவாயில்ல, சாப்பிட்டு நல்லா வெத்தலை பாக்கு போட்டு குதைப்பிட்டார். அதுவும் தப்பு. ஏகாதேசி அன்னைக்கு வெத்தலை பாக்கு போடக்கூடாது, தாம்பூலம் தரிக்கக்கூடாது. உடனே பார்த்தார், என்னவோ அப்படி ஆயிடுச்சேன்னு. தஞ்சாவூரில் இருந்தால் அரண்மனை ஜோதிஷர் இருப்பார். அவர் சொல்லிடுவார், இன்றைக்கி இன்னது திதி வாரம் நட்சத்திரம் யோகரணம் இந்த விசேஷமெல்லாம் இன்னதுன்னு பஞ்சாங்கத்தை வாசித்து சொல்லிடுவார். அது இல்லாதனால அப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் அவர். இந்த எதிர்பாராதபடி விரதத்திற்கு பங்கம் நேர்ந்து விட்டதை எண்ணி வருந்திய அரசர் என்ன பரிகாரம் செய்யலாம் என்று சில பெரியோர்களை கேட்க தொடங்கினார். பெரியோர்கள்னால் யார்? அவங்க தான். அவர் வைதீக ஒழுக்கம் தானசீலம் உடையவர் என்பதை யாவரும் அறிந்திருந்தனர். ஆதலின் அப்பெரியோர்கள் ஓர் அக்ரஹார பிரதிஷ்டை செய்து வீடுகள் கட்டி வேத வித்துக்களாகி அந்தணர்களுக்கு அவ்வீடுகளோடு பூமியையும் தானம் செய்தால் இந்த தோஷம் நீங்கும்னுட்டான். இப்போ ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்டு வெத்தலை வாக்கு போட்ட தோஷம் நீங்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அக்ரஹாரம் ஒன்றை உருவாக்கணும், எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும். வீடு கொடுத்தா பத்தாதே, நிலமும் கொடுக்கணும். ஓ, இது என்ன பிரமாதம்! அப்படியே செய்து விடுவோம், இதே இடத்தில் பிரதிஷ்டை செய்வோம் என்று அரசர் மனமுவந்து கூறி உடனே ஒரு அக்ரஹாரத்தை அமைக்க ஏற்பாடு செய்தார். அதில் 48 வீடுகள் கட்டி 2 வீட்டுக்கு ஒரு கிணறு வீதம் 24 கிணறுகளை அமைக்க செய்தார். வேதாத்தியனம் செய்த 48 பிராமணர்களை அருகிலும் தூரத்தில் ஊர்களில் இருந்து வருவித்து அந்த வீடுகளை ஒவ்வொருவருக்கும் 12 மா நன்சை, அந்த பக்கத்தில் மன்சைன்னா என்னன்னு தெரியணும், சாதாரண இல்லை, நன்சை 12 மா அதற்குரிய புன்சையும் ஆக்கிய நிலத்தையும் தானம் செய்தார். நன்சை புன்சையெல்லாம் தானம் செய்தார். அந்த உத்தமமான தானத்தை வழங்கியதால் அந்த ஊர் உத்தம தானபுரம் ஆயிற்று. இப்பயும் இருக்குது அந்த ஊர், இப்பயும் உத்தம தானபுரம் இருக்குது. இது மாதிரி இதை குருமூர்த்திக்கு பதிலாக சொல்கிறார். எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீ என்னமோ அந்த நேரம் ரொம்ப அறத்தோடு இருக்கிறவன் அப்படின்னு சொல்கிறிய. இது சாமிநாதையரே சொல்லியிருக்காருன்னு சொல்கிறார். எதுக்கு சொல்ல வர்றோன்னா, அதுபோல் முழுக்க திருக்குறள் அதனுடைய சாரம் என்ன, அது எப்படி திரித்து இன்றைக்கி செய்கிறாங்க. இதே குருமூர்த்தி எழுதுகிறார். நான் ஏற்கனவே கூட ஒரு முறை பேசியிருக்கிறேன். என்ன இருக்கு, இந்த எச் ராஜா கூட சொன்னார், திருக்குறளுங்கிறது ஒன்றும் இல்லை, அதுவும் மனு தர்மமும் ஒன்று தான். ஏன்னா தர்மார்த்த காம மோட்சம் இதுதான் மனு தர்மத்தின் பதியான தர்மார்த்த காம மோட்சம்னா இதில் பாருங்கள், அறம் பொருள் இன்பம். இப்போ தர்மம் அறம், அர்த்தம்னா பொருளியல், அர்த்தசாஸ்திரம்னு புத்தகம் இருக்கு இல்லையா. அப்புறம் காமம்னா இன்பம். சரி, அறம் பொருள் இன்பம் இருக்குது. அந்த கடைசியாக ஒன்று சொல்கிற மோட்சம்னு ஒன்று, அது எங்கே? மோட்சம் கிடையாது, திருக்குறளுக்கு கிடையாது.
இது நம்ம இதில் தகடூர் சம்பத் அதை நல்லா சுவைபட எடுத்து சொல்கிறார். இப்படி நிறைய சொல்லலாம். கடைசியாக ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ஒரு அறிவியல் பார்வை, எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காத அறிவியல் பார்வை. இங்கே தமிழ் பேசும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்தது போல் ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸும்பாங்க, அவ்வளோ பிரமாதமாக அந்த செய்திகளை உள்வாங்கியிருக்கிறாங்க. அந்த அறிவியல் கண்ணோட்டத்தை எந்த இடத்துல விட்டு கொடுப்பதில்லை என்பதற்கு ஒரு சான்று. அதுதான் இங்கே முக்கியமானது. ஏன்னா திராவிட இயக்கம்னு பேர் வைத்து கொள்ளலாம். பெரியார் படத்துக்கு ஒரு 4 தரம் ஆரத்தி சுற்றி வந்துட்டு அப்புறம் எங்கே போகிறது? அப்புறம் திராவிட இயக்கம் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அறிவியல் கண்ணோட்டம் என்பது, நான் மீண்டும் சொல்கிறேன், சொந்த வாழ்க்கையில் கடைப்பிடிப்பது மட்டுமல்ல, அது போதவே போதாது. எங்கே வேண்டியிருக்கு? சமூகம் பற்றிய பார்வையில், அரசை பற்றிய பார்வையில், மக்களை பற்றிய பார்வையில் அந்த அறிவியல் கண்ணோட்டம் வேண்டும். இன்றைக்கி ஒரு நெருக்கடி உருவாகிருக்கு. இப்போ நீங்கள் தேர்தல் முடிவு அவருக்கு சொல்ல வேண்டாம்னு கருதுனாங்கன்னு சொன்னதனுடைய பொருள் என்ன? அந்த முடிவை ஒரு நெருக்கடியாக கருதி அந்த நெருக்கடியின் அதிர்ச்சியை அவர் கொடுக்க வேண்டாங்கிற கருத்து தான். இப்போ நானே இடையில் 1 மாதம் 2 மாதம் தொடர்பு இல்லைன்னு அவர் எப்போ தேட தொடங்குறேன்னா, அந்த தேர்தல் பற்றி நாங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கோம். அந்த நேரத்தில் தான் ஐயோ சம்பத் தெரியலையே, சம்பத்தோடு பேசணுமே என்று தேட ஆரம்பிக்கிறோம். இவர் கடைசியாக எப்போ பேசினார்? இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. அப்புறம் தான் அம்மா தகவல் கொடுக்குறாங்க. ஏன்? அந்த முடிவு ஒரு நெருக்கடியாக கருதப்படுது. இட்ஸ் எ கிரைசிஸ். தேர்தலில் தோற்று போகிறது ஒரு முடிவு. 91ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் முடிவு வந்துச்சு. தேர்தல் முடிவில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே ஒரு இடத்தில் தான் வெற்றி பெற்றுச்சு. திமுக கழகத்தினுடைய முக்கியமான தலைவர் ஒருவர், எனக்கு நல்ல நண்பர், என்னிடம் கேட்டார், இனி நாங்கள் தேர்வோமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த தேர்தலில் ஜெயிச்சிருந்தா தேறி இருப்போம்னு, தோற்றதுனால தேராமல் போயிட்டீங்கன்னு நினைக்கிற வரைக்கும் நீங்கள் தேரவே மாட்டீங்கன்னு சொன்னேன். இப்போ தேர்றது தேராது பூரா இதில் தான் இருக்கு. 49 கட்சி தொடங்கி 57 வரைக்கும் இந்த வேலையை செய்தா கட்சி வளர்ந்துச்சு. இது ஒரு கருவி, இடையில் வருது போகுது, அவ்வளோதான். ஆனால் இப்போ ஒரு தோல்வி என்பது ஒரு தேர்தல் பெரிய தோல்வியெல்லாம் இல்லை. ஆனால் அது ஒரு நெருக்கடியாக கருதப்படுது. என்ன ஏதோ இந்த பேர் சொல்லி இவனோ அவனோ யாரோ ஒருத்தர் இருந்துக்கிட்டு இருப்போம். இப்போ 2 பேரும் இல்லாமல் போயிட்டோமே, என்னப்பா பண்ணுறது? இப்போ அப்படியே காத்திருக்கலாம், 5 வருஷம் கழிச்சு திருப்பி வந்துடும்னு. அதுவும் இல்லையே அப்படிங்கிற பார்வை. நான் ஒன்று சொல்கிறேன், திராவிடர் கழகம், தந்தை பெரியாருடைய இயக்கம், அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு வெகு மக்கள் பெருந்திரள் அரசியலில் ஒரு போராடுகிற இயக்கமாகவும், தேர்தலில் போட்டியிட்டு அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை, அதிகார வாய்ப்புகளை எவ்வளோ அரைகுறையாக இருந்தாலும் பயன்படுத்தி சமூகத்தில் சில நல்ல செயல்களை செய்கிற இயக்கமாகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் இதை ஒட்டுமொத்தமாக இந்த குறைகளை நீக்கி ஒரு திராவிட இயக்கங்கிற ஒரு பேரில் வைத்து கொண்டு பார்த்தால், இந்த திராவிட இயக்கத்துக்கு இன்னமும் வரலாற்று பொருத்தப்பாடு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எவ்வளோ விமர்சனம் வேணாலும் இருக்கலாம், இருக்கு. ஏன்னா நீங்கள் இந்த குருமூர்த்திகளை போன்ற பார்ப்பனிய கயமை பரம குருக்கள் அவங்க தனித்து இல்லை.
அவங்களுக்கு பெரிய கார்ப்பரேட்டுகள் இருக்கிறான், பெரிய முதலாளிகள் இருக்கிறான், உலகத்தில் பெரிய பணக்கார அரசியல் கட்சி வச்சுருக்கிறான், எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் செய்ய தெரிந்தவனாக இருக்கிறான், தேர்தலில் ஜெயிக்காமலே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறான். பாருங்கள், மேற்கு வங்கத்தில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். 80 இடம் ஜெயிச்சா 60 இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டான். இங்கே அவ்வளவு ஒன்றும் செய்யாமல் இருக்கிறான்னா அவன் தேவையில்லை, நம்ம வேலையை வேற ஆள் பார்த்துக்குவான்னு அவங்க காத்திருக்கிறான், அவ்வளோதான். அவனே வந்தால் செய்யணும்னு இல்லை, இங்கே ரொம்ப அம்பலப்பட்டு போடுவோன்னு காத்திருக்கான்னு அர்த்தம். ஆனால் இந்த சக்தி, தமிழ்நாட்டை பாதுகாக்கிற சக்தி, ஆற்றல், அயல் படையெடுப்பை எதிர்த்து தமிழ் சமுதாயத்தை பாதுகாக்கிற ஒரு ஆற்றல், இந்த வியூகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, கடைசி வரைக்கும் நின்று திரும்ப வெடித்து வெளியே வரக்கூடிய இந்த அபிமன்யுனுடைய வியூகம் போன்ற ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்குது? எதை நம்பி இன்னமும் கூட அழிந்து போய்விடாது. தேர்தலை பற்றியெல்லாம் கவலை இல்லை, எத்தனை எம்எல்ஏ, எத்தனை எம்பி, எத்தனை மந்திரியெல்லாம் கவலை இல்லை. தமிழ் சமுதாயத்தை திரட்டி இதே பாதையில் கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு, இதை விட சிறப்பாக இன்னொன்று வருகிற வரைக்குமாவது அது இருக்கணும், அந்த இடம் வேணும் அப்படிங்கிற வாய்ப்பு இருப்பதாக நான் எதை வைத்து நம்புகிறேன், அதுதான் நான் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆட்சியில் இருந்த ஆதாயம் தேடுகிறவர்கள், மீண்டும் ஆதாயம் தேடுகிற நாளுக்காக காத்திருப்பவர்கள், இவங்களெல்லாம் நம்பி சொல்லலை. அல்லது இந்த வியூக வகுப்பாளர்கள், இவங்களையெல்லாம் நம்பி நம்ம சொல்லலை. இந்த புராண கதைகளை பற்றி சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு புராண கதையில் ஒன்று உண்டு. ஒரு இளவரசன் அவனை ஒழித்துவிட வேண்டும் என்று ஒரு மன்னன் முடிவு செய்கிறான். அவனை என்ன செஞ்சாலும் சாகடிக்க முடியல. அவனை பாம்பை விட்டு தீண்ட விட்றாங்க, மரத்தை விட்டு தள்ளி விட்றாங்க, மலையை விட்டு உருட்டி விட்றாங்க, சாகடிக்கவே முடியல. ஏன்னா அவனுடைய உயிர் அவங்கிட்ட இல்லை, அவன் உடம்புக்குள்ளே இல்லை. அது எங்கே இருக்கு? கடல் தாண்டி, மலை தாண்டி, ஒரு மலை மீது ஒரு மரம், மரத்தில் ஒரு பொந்து, அந்த பொந்துக்குள் இருக்கு. அதை உன்னால் சீண்ட முடியல, நெருங்கவே முடியல. அப்படிப்பட்ட உயிர் தான் இந்த கொள்கையின் மீது வைத்திருக்கிற பற்று. அது எங்கே இருக்குன்னா நம்ம தகடூர் சம்பத்தை போன்றவர்கிட்ட தான் இருக்கு. அவர் மந்திரியாக இருக்க வேண்டியல, மாவட்ட செயலாளராக இருக்க வேண்டியல, அவரால் இருக்க முடியாது. அவருடைய சொந்த அவர் உயர்வாக போட்டுகிற அந்த தன்மதிப்பை பற்றி எனக்கு சில செய்திகளை அவரே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எவரிடமும் ஒரு பரிந்துரைக்காக போய் நிற்கிற பழக்கம் அவரிடம் கிடையவே கிடையாது. தனக்காக இன்னொருத்தருக்காக அவர் போக மாட்டார். ஒரு தலைவர் அப்படி நிற்கிறாரு, இவர் கூட நிற்கிற ஒருத்தர் அவர் கிட்ட போய் ஐயா வணக்கமுங்கிறாரு. வணக்கம் சொல்லி முடிச்சுட்டு வந்த பிறகு சம்பத் கேட்குறாரு, உன்னை கூப்பிட்டார் ஐயான்னு கேட்டார். நீயா எதுக்கியா போய் சொல்லிக்கிட்டு இருக்கிற, உன்னை கூப்பிட்டாரா? ஏன் உனக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகலாம். இப்போ கூட என்ன பேசிக்கிறாங்க, நல்லா கவனிக்கலைங்க, நம்ம ஆண்கள்லாம் சரியாக கவனிக்காமல் விட்டாங்க. நாங்கள் தருமபுரிக்கு வந்திருந்த அன்றைக்கே அந்த வேடிக்கையெல்லாம் பார்த்தோம். தோழர் சம்பத்தை அழைத்து நானும் குளத்தூர் மணியும் தருமபுரியில் பெரியார் விழாவுக்காக போயிருந்தோம். எனக்கு இந்த புத்தகங்கள் பற்றி கூட நினைவு கூட எதனால் வருதுன்னா, நாங்கள் 2 பேரும் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது தருமபுரியில் அந்த கூடம் பெரியார் கூடம் தான் நினைக்கிறேன், பெரியார் மன்றம். அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு செய்தி சொன்னாங்க. தந்தை பெரியார் அவர்களே அங்கே நாற்காலி போட்டு உட்கார்ந்து கொண்டு அந்த கட்டுமானத்தை மேற்பார்வையிட்டார்னு சொன்னாங்க. அதுதான் அந்த பெரியார் கூடம்.
எல்லா தரப்பட்டவர்களும் திராவிடர் கழக தொடர்புடைய எல்லோரும் வந்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு. என்னையும் குளத்தூர் மணியமும் நீங்கள் 2 பேரும் அந்த அரங்கத்துக்கு வந்துடுங்க, காரில் ஏறி நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு சம்பத் பின்னாலேயே வந்தார். வரும்போது இங்கே வந்து சேர்ந்த உடனே அவர் சொன்னார், உங்கள் 2 பேருக்கும் பரிசளிப்பதற்காக 2 பெரிய புத்தகம் நான் வாங்கி வச்சுருந்தேன். இந்த வழியில் தொலைபேசி பண்ணுற இடத்துல அதை வச்சுட்டு தொலைபேசி பண்ண மறந்துட்டு வந்துட்டேன். தேடி போனால் கிடைக்கல. அது ஏதோ புத்தகத்தை திருடுறவங்களாம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் 2 பேருக்கும் அந்த புத்தகத்தை நான் வாங்கி கொடுத்துட்றேன். கொடுக்காமலே போயிட்டாருங்க. நல்லது, அவருக்கு வச்ச கடனை பிள்ளைங்க தீர்த்துடுச்சு. இல்லைங்க, இன்னும் நிறைய தீர்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே ஒரு கருத்து ஒன்று வைத்திருக்கிறோம். ஒரு சம்பத் அவருடைய நினைவை போற்றுவதற்கு மிகச்சிறந்த வழி, ஒரு புத்தகங்களின் காதலன் அவர். என்னை ஓயாமல் சொல்லுவார், டெலிகிராஃப் வச்சுக்கிடுங்க, டெலிகிராஃப் வச்சுக்கணும், இதில் தொலைபேசியில் வச்சுக்கணும். ஏன்னா அதில் வந்து அவர் நிறைய எனக்கு இந்த பிடிஎஃப் கையெடுக்க படிகள் எனக்கு அனுப்புவார். ஆமாம், அதே போல் நான் ஏதாவது வகுப்பில் ஒரு புத்தகத்தை குறிப்பிட்டோம்னா எனக்கு உடனே அனுப்புங்க. நான் கடைசியாக அவருக்கு அனுப்பின புத்தகம் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸினுடைய குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம். அந்த மெயிலே எனக்கு கிடைத்ததுன்னு சொல்லி அவர் போட்ட பதில் நான் வச்சுருக்கிறேன். ரொம்ப கடைசியில் அனுப்புனது அது. அதே போல் நிறைய புத்தகங்கள் அவர்கிட்டேருந்து வரும். நாங்கள் 2 பேரும் ஒரு சில ஆண்டுகளாக தேடி கிடைக்காம போன ஒரு நூல் உண்டு. அது அண்ணாவினுடைய ஆற்றங்கரை நாகரிகம் பற்றிய ஒரு கட்டுரை. அது நாங்கள் 2 பேரும் எங்கெங்கேயோ தேடி செந்தலை கௌதமன்ட்ட சொல்லி பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் நான் கேட்குறவங்க சொல்லுவாங்க, ஓ சம்பத் கேட்டார் அதுதானா அப்படிம்பாங்க. அவர் கேட்குற இடத்துல சொல்லுவாங்க, ஓ தியாகி இதுதான் கேட்டாராம்பாங்க. கடைசி வரை எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் தான் எங்களுக்கு என்ன தெரிஞ்சுன்னா, அது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய உரை அல்ல அப்படின்னு சொல்லி தப்பாக செய்தி வச்சு சுற்றி அவரை பச்சையை பண்ணாங்க. அப்புறம் இந்த பச்சையப்பன் கல்லூரியில் விசாரித்தா இங்கேயும் இல்லை. காஞ்சி பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கும்போது ஆற்றிய உரை அது, அதனால் அது பதிவே இல்லை. அந்த தொடக்க வரிகள் மட்டும் இருக்கும். அந்த சிந்துநதி கரையினிலே ஆரியர் படையெடுத்து வந்தனர், அந்த தமிழ் நாகரிகத்தை அழித்தனர்னு தொடங்குவார். அந்த பேச்சை தொடங்குவார். கடைசி வரை இந்த புத்தகம் எங்களுக்கு கிடைக்கவே, அந்த கட்டுரை கிடைக்கலன்னு வச்சுங்க. அதில் ஒரு சில பகுதிகள் தான் இருக்குது. அது மாதிரி 2 பேரும் அந்த புத்தகங்களை தேடி அலைவது. அதனால் சம்பத் அவர் சேகரித்திருக்கிற இந்த அறிவு செல்வம் என்பது தொடர்ந்து தமிழ் சமுதாயத்திற்கு பயன்படுவதற்கு வழி செய்ய வேண்டும். அவருடைய பெயரில் தோழர் தகடூர் சம்பத் நினைவாக ஒரு நூலகம் அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய திட்டம். அதுதான் நம்ம எல்லோரும் சேர்ந்து முயன்றால் இந்த சென்னை நகரத்தில் ஒரு மிக முக்கியமான நூலகம் உண்டு, மார்ஸ் நூலகம் என்று. உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலான்னு தெரியல. தோழர் அவர் எஸ்எஸ் கண்ணன் இருந்தார். இந்த கண்ணன்கிற பெயருக்கு ஏற்ப கண் தெரியாதவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறது தான் அவருடைய வேலை. அவர் இந்த மின்சாரத்துறையில் உயர் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றார். அவர் வந்து அந்த சிஐடி காலனி மேற்கு மாம்பழம் அந்த அங்கே தான் அவருடைய வீடு. அவருடைய முழு பென்ஷனையும் புத்தகங்கள் வாங்கி அந்த நூலகத்துக்கு வச்சுருவார். அதே தான் வேலை. எங்கேயுமே கிடைக்காத புத்தகங்கள் அங்கே கிடைக்கும். இப்போ அவர் மறைந்த பிறகும் அவர் எஸ்எஸ் ராஜகோபால் உங்களுக்கு தெரியும், ராஜகோபாலுடைய அண்ணன். அவர் சசி ராசகோபாலன் இருந்தார், அவருடைய அண்ணன். இப்பயும் அந்த புத்தக இது நூலகத்தை தொடர்ந்து தோழர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மார்ச் நூலகம் என்பது நமக்கு ஏதாவது ஒரு புத்தகம் வேணும்னா அங்கே போனால் கிடைக்கும். நமக்கு கிடைத்தற்கரிய நூல்கள்லாம் கிடைக்கும். அதுபோல் அவருடைய நூல்களை எல்லாம் நாம் ஒரு இடத்துல நூலகமாக சேர்த்து வச்சு, இன்னும் மற்றவர்கள் வைத்திருக்கிறதையும் சேர்த்து வச்சு எல்லோருக்கும் அது கிடைக்குமாறு செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டம். அதனுடைய அடையாளமாக தான் இந்த புத்தகம் வழங்குதல் என்ற நிகழ்ச்சியை நாம் இங்கே நடத்தினோம். தொடர்ந்து செய்வோம். நிச்சயமாக அந்த அவர் போற்றி பாதுகாத்த அந்த திராவிட இயக்க சிந்தனைகள், தமிழ் தேசிய சமூக நீதி சிந்தனைகள், சரியாக சொன்னான். நமக்கு எல்லாம் வேறு என்ன? பேராசிரியர் மருதமுத்து சொல்வார், புத்தருக்கு பிறகு அம்பேத்கர் வந்தார், வள்ளுவருக்கு பிறகு பெரியார் வந்தார். இது உறங்கி விழித்தது போன்ற ஒன்று. உறங்கி விழித்தார் போல் இவர்கள் நமக்கு வந்து கிடைத்தார்கள். தமிழ் சமுதாயத்தினுடைய முற்போக்கு சிந்தனைகள் அனைத்துக்கும் வேறாக இருக்கிற இலக்கியம்தான் திருக்குறள். திருக்குறளை போற்றாமல் நீங்கள் வந்து தமிழ் சமுதாயம் முன்னுக்கு போக முடியாது. இந்த
வெறுமனே இந்த மனப்பாடம் செய்து ஒய்ப்பிப்பதற்கான ஒரு கருவியாக அதை மாற்றிவிடக்கூடாது. திருக்குறளுடைய சாரமான செய்திகளை கொண்டு சேர்க்கணும். இது ஒரு தமிழ் தேசிய அரசியல் நூல் என்ற முறையில் அந்த நூலை கொண்டு சேர்க்கணும். அதெல்லாம் தொடர்ச்சியான முயற்சிகள் வேண்டும். ஒருத்தருடைய காலத்தோடு முடிந்து போகிற ஒரு முயற்சி அல்ல. அந்த முயற்சிகளில் தான் சம்பத் வாழ்கிறார். எனக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன், மார்க்ஸ் இருக்கிற வரைக்கும் ஜெரிமி பென்தாமும் வாழ்ந்து கொண்டே இருப்பாருங்கிறது தான் வருத்தம். அதுபோல் சம்பத்தை பற்றி பேசும்போதெல்லாம் அந்த குருமூர்த்தி நினைவுக்கு வந்து கொண்டே இருப்பார் என்பதுதான் ஒரே ஒரு கவலை. மற்றபடி அந்த மாதிரி அவனுடைய அந்த வாதங்களை எல்லாம் முழுமையாக உடைத்து நொறுக்கி விட்டார். இது போன்ற வாதத்திறனெல்லாம் வேணும். இளைஞர்கள் இப்போ எது திறனாக நினைக்கிறாங்கன்னா, சாமர்த்தியமாக பேசி என்ன சாதிச்சுக்கிட்டு வர்றது, இதுதான் திறமையாக நினைக்கிறாங்க. சிபாரிசு பிடிக்கிறது, வேலை பிடிக்கிறது. அதை தாண்டிய ஒரு அறிவாற்றல் என்பது இந்த இயக்கத்தினுடைய தனித்தன்மை. நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சமரசம் இல்லாத பகுத்தறிவாளர்களோடு மிக இயல்பாக பழக முடிகிறது, நெருங்கி பழக முடிகிறது. எந்த சிக்கலும் நெருடலும் இல்லாத ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். மற்றவங்களாம் வேண்டாங்கிறது இல்லை. இப்போ நம்ம வீட்டில் அம்மா இருக்காங்க, மற்றவங்க இருக்காங்க, அவங்க நம்பிக்கைகள் நம்ம மதிக்கிறோம், அது வேறு செய்தி. ஆனால் முழுமையாக ஒரு அறிவியல் கண்ணோட்டம் இல்லாமல் பொது வாழ்க்கையில் செயல்பட முடியாது. அதனால் அது ஒரு அறிவியல் கண்ணோட்டமும் கொள்கை பற்றும் கட்டுப்பாடு உணர்வும் மிக்க ஒரு தோழராக சம்பத் அவர்களை பார்க்கிறேன். நாம் என்றென்றைக்கும் இணைந்து சம்பத் அவருடைய நினைவாக அவர் தொடங்கிய பணியை தொடர்வோம். நன்றி, வணக்கம்.